ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சரி, என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏன்னா அப்படி செத்தா இப்படி பண்ணி மணிக்கு எப்படி ஜெயிலர் இவங்க தான் எங்க உயிருக்கு காரணம். என் மையன் என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியல சார். இன்னைக்கு கூட 5 நாள் 6 நாள் ஆகுது. என் மையனை காப்பாற்றி கொடுக்க சாமியலா. மதுரை மாவட்டம் வில்லா நகரைச் சேர்ந்தவர்கள் முனியசாமி அங்கம்மாள் தம்பதி. இவர்களுடைய மகன் ஹரிகரசுதன் 25 வயதான இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் இறுதியாக ஹரிகரசுதனுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதையடுத்து மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஹரிகரசுதன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 400 மதிப்பெண் பெற்று சிறை கைதிகள் மத்தியில் முதலிடத்தை பெற்றார். குற்ற செயலுக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து படிக்க விரும்பிய ஹரிகரசுதன் ITI படிப்பதற்காக திருச்சி மத்திய சிறைக்கு மாறுதல் வாங்கி கொண்டு வந்துள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கு முன் திருச்சி சிறைக்கு வந்த இவர் ITI படிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த சூழலில் கடந்த 26ஆம் தேதியன்று ஹரிகரசுதன் தனது சிறை அறையில் படுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த துணை ஜெயிலர் மணிகண்டன் என்பவர், ஏண்டா நாயே படுத்துக்கிட்டு இருக்க, ஜெயில வேலை எதுவும் செய்ய மாட்டியா, என்ன ஊருடா நீ என மிரட்டும் தொனியில் கேட்டிருக்கிறார். அதற்கு ஹரிகரசுதன் தன் ஊர் பெயரை சொன்னதும் மீண்டும் ஆபாசமாக பேசிய துணை ஜெயிலர் மணிகண்டன் அவரை காலால் மிதித்து சரமாரியாக தாக்கியுள்ளார். அதன் பிறகு துணை ஜெயிலர் மணிகண்டன் தலைமையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட சிறை காவலர்கள் சேர்ந்து கொண்டு ஹரிகரசுதனை இரவு பகல் பாராமல் கொடூரமாக தாக்கி அவரது ஆசன வாயில் லத்தியை நுழைத்து சித்திரவதை செய்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகும் ஹரிகரசுதனை விடாத சிறை காவலர்கள் வெளிச்சமில்லாத இருட்டு அறையில் போட்டு உணவு கூட கொடுக்காமல் சித்திரவதை செய்துள்ளனர். இதனிடையே இது குறித்து தகவல் அறிந்த ஹரிகரசுதனின் பெற்றோர் தங்களுடைய மகனை காப்பாற்றி தருமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். ஹரிகரசுதனை அடித்து துன்புறுத்தும் துணை ஜெயிலர் மணிகண்டன், ஜெயிலர் பழனி ஆகியோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி KK நகர் காவல் நிலையத்திலும் முதலமைச்சரின் தனி பிரிவுக்கும் புகார் மனு அளித்துள்ளனர். அதே நேரம் திருச்சி மத்திய சிறையில் உள்ள திண்டுக்கல்லைச் சேர்ந்த குற்றவாளியான அலெக்ஸ் என்பவர் தனது மனைவியுடன் சிறையில் இருந்து செல்போனில் பேசியுள்ளார். அப்போது ஹரிகரசுதனை நிர்வாணமாக்கி குற்றையுறும் கொலையுறுமாக போட்டிருந்தது தொடர்பாகவும் அவனுக்கு தண்ணீர் கொடுத்த தன்னையும் ஜெயில் அதிகாரிகள் மிரட்டியது தொடர்பாகவும் தனது மனைவியுடன் பேசியுள்ளார். தற்போது இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரி, என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏன்னா அப்படி செத்தா இப்படி பண்ணி மணிக்கு எப்படி ஜெயிலர் இவங்க தான் எங்க உயிருக்கு காரணம். சரியா, என்னை இங்க போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. என்ன? ஆமா, இது நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த ஹரிகரசுதன்ற ஒரு பையனை இவங்க அடிச்சு துன்புறுத்தி உதைச்சு எல்லாம் செஞ்சாங்க. இதை நான் கேட்டேன். சரியா, இதை நான் கேட்டதுக்கு நேற்று ஃபைல் வந்தாங்க. வந்துட்டு என்னை நேற்று உன்னை ஆண்டு டெத்து கணக்கு அமைச்சிருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு, நான் பார்த்தீங்கன்னா MK ஸ்டாலின் கருணாநிதியவே எங்கள் சீனியர் தூக்கி ஜெயிலில் வச்சு அடி பொலன்னு பிறந்திருக்கோம், அதனால நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. என்னை இப்போ ஒவ்வொரு கொடுமை பண்றாங்க. அந்த ஹரிகரசுதன் 5 நாளா இன்ன வரையும் சாப்பிடாம உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். அவன் யாரும் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அதனால உடனே இதை என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. எப்படியாவது இப்ப ஹைகோர்ட்ல ரெட்டு ஃபைல் பண்ணி, சரியா, ரெட்டு ஃபைல் பண்ணிருங்க. எப்படியாவது நம்ம பிள்ளைகளை மருத்துவர் ராமதாஸ் ஐயா வழியில நம்ம பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்துரு. எப்படியாவது நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா வழியில கொண்டு வந்துரு. இதை உடனே மக்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் தெரியணும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சாத்தாங்குளம் திருப்பவனம் கொலையெல்லாம் பாத்தீங்கன்னா அது வெளி போலீஸ்க்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க CM எல்லாத்தையுமே நாங்க பார்த்தீங்க, அதனால நீ எல்லாம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இது எப்படியா உடனே இது எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி ஜெயிலில் இவ்வளவு கொடுமை சிறைவாசிகளுக்கு நடக்குதுன்னு இதெல்லாம் எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணி எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க. எனக்கு பயமா இருக்குது. என்னை எப்படியாவது ஹைகோர்ட்ல போட்டு என்னை எப்படியாவது சிறை மாற்றி என்னை காப்பாற்றுங்க. சரியா, நான் அடுத்தும் பேச முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. சரியா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க.
ஆமாம், எனக்கு என் உயிருக்கு ஏதாவது ஒன்றா ஒரு டிஐஜி பழனியும் எஸ்பி மணிகண்டன் இவங்க தான் காரணம். சரியா, எப்படியாவது காப்பாற்றுங்க. உடனே வந்து ஹைகோர்ட்டில் ரெண்டு ஃபைல் பண்ணுங்க. அந்த ஹரிகர சுதன்றவனை நிர்வாணமாக போட்டு அடித்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தி வச்சிருக்காங்க. அது வந்து வெளியே தெரியுறது இல்லை, 4 செவத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கிறதுனால. சரியா, இது எப்படியாவது பார்த்து இந்த இதை ரெக்கார்டை எல்லா குரூப்லையும் போட்டு வெளியே மக்களுக்கு ஃபுல்லாக தெரியப்படுத்துங்க. நான் வைக்கிறேன். என் பேர் ஜெயகணேசன். நான் மதுரையில் வந்து வழக்கறிஞராக பணி செஞ்சுட்டு வரேன். அந்த என்னுடைய கிளைண்ட் வந்து பேர் ஹரிகர சுதன். அது வந்து 2020 மேலே வந்து ஒரு கஞ்சா வழக்கு இருந்து 2020 பொய் வழக்கில் இருந்து 2024 அவனுக்கு கன்விஷன் தண்டனை ஆகுது. அதனால வந்து தண்டனை படிக்கணுன்றதுக்காக ஐடி படிக்கணுன்றதுக்காக மதுரை மத்திய சிறையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருச்சி மத்திய சிறைக்கு வந்தாப்புல. இங்கே வந்து ஐடி படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த துறையில் வந்து கடந்த சனிக்கிழமை வந்து சனி நேரம் அவருக்கு லீவு, கிளாஸ் இல்லாதனால லீவா. அப்போ அவர் வந்து அவர் பேக்கை விட்டு வெளியில் போகக்கூடாதுனால அவருடைய ரூம்லேயே இருந்திருக்காப்புல. அப்படி இருக்கும்போது வந்து அந்த மாதிரி டெப்டி ஜெயிலர் வந்து மணிகண்டன்றவர் வந்து அப்படியே பார்வை செய்ய வரும்போது வந்து என்னடா நேரம் தூங்கிட்டு கேட்டிருக்காப்புல. ஏன் நான் நீ பிளாக் விட்டு வெளியே வரக்கூடாது, நான் படிக்கிறனால அங்கே தூங்கிட்டு இருக்கேன். என்னடா மாதிரி திரும்பா பேசிக்கிருக்க, நீ எந்த ஊரான்னு கேட்டு நான் மதுரைங்கயான்னு சொல்லியிருக்காப்புல. மதுரை எந்த நான் கீரத்துறைன்னு சொல்லுவேன். அவனை கொடூரமாக அடித்து அவனுக்குள்ள சூக்காலை வச்சு மதக்கம் இருந்துச்சு. ஒரு 30 பேர் சேர்ந்து அடித்து அவனை நிர்வாணமாகவே 30 பேர் அடித்து இன்றைக்கி அவனுடைய தனி ஒரு கூண்டு சொல்லலாம், அந்த கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அவனை அது லைட் இருக்காதான், ஃபேன் இருக்காது, எதுவுமே இருக்காதான். அது இல்லாமல் 60 தகையான செயலெலாம் செஞ்சுருக்காங்க. அந்த கம்பு எடுத்துகிட்டு எதோ சொல்லுவாங்க நான் அதை சொல்ல முடியாமல் சொல்கிறேன். அந்த வேலையெல்லாம் ஆசன வாயில் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிய வருதுன்னா, சனிக்கிழமை நம்ம திருச்சியில் இருக்க ஒரு வழக்கறிஞர் அவங்களுடைய கிளைண்ட்டை பார்க்குறக்காக போகும்போது அந்த வழக்கறிஞர் இருக்கிற அந்த கிளைண்ட் வந்து அவங்க வழக்கறிஞர்கிட்ட இந்த மாதிரி மதுரை சேர்ந்த ஹரிகர சுதன் வந்து ஒரு கொடூரமாக தாக்கப்பட்டு உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அடுத்த நாள் திங்கக்கிழமை வந்து மனு போட்டு பார்க்கும்போது நான் பார்க்கும்போது நடக்க முடியாமல் வர்றாப்புல. இங்கே அடித்தாங்கன்னு சொல்லி சட்டை கழட்டும் போது உள்ளே பூரா ரத்தமாக இருக்கும்போது 20 காவலர் வந்து ஒரு சட்டையை போட சொல்லி ஆளை கூண்டோடு தூக்கிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட கூட சரியாக பேச விட மாட்டாங்க. வழக்கறிஞருடைய நேர்காலம் வந்து 3 to 5. ஆனால் அந்த நேரத்தில் கூட பார்க்க விடாமல் கரெக்டாக 4:50 தான் கூட்டு வராங்க. 10 நிமிஷம் தான் கூட்டு வராங்க. தாங்கி வர்றேன். 6 நாள் ஆச்சு வரைக்கும் சாப்பிடலவே. அவனுக்கு என்ன நிலைமையே தெரியலை. அவங்களோட பெற்றோரையும் பார்க்க விட மாட்டாங்க. காட்டு மிராணித்தனமாக அவர் இந்த டெப்டி ஜெயிலர் மணிகண்டன் ரொம்ப காட்டு மிராணித்தனமாக அடிச்சிருக்காப்புல. இது எப்படி அவங்க டிஜிக்கு தெரியாமல் இருந்திருக்கோம் பள்ளின்றவருக்கு. அவராவது மேற்கொண்டு அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும். எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு வயசு 21 வயசு பையல, ஒரு படித்த பையல. அதுவும் இல்லாமல் இப்போ சிறையில் இருக்கும்போது 10வது 400 மார்க் எடுத்து 43 பேர் தேர்வு எழுதுனால முதல் மாணவன் நான் வந்து 400 மதிப்பெண் எடுத்துவேன். அப்படி படித்த சரி நான் ஐடி படிப்பேன், வெளியில் போனால் ஏதாவது பொழப்பு பார்த்துக்கிறோம் திருந்தி வாழக்கூடிய ஒரு பயலை இவ்வளோ கொடூரமாக தாக்கப்பட்டு ஒரு மிருகத்தனமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுத்து அவரை வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து நான் என்னோட கேட்டுக்கிறேன். என் பேர் ஜெயகணேசன், வழக்கறிஞர். அவங்க அம்மா நீங்கள் ஒரு வார்த்தை ஹரிகர சுதனை அடித்து இழுத்துட்டு போகும்போது திண்டுக்கலை சேர்ந்த அலெக்ஸ்ன்றவர் ஒரு கொலை வழக்கில் உள்ளே இருக்காப்புல. அவர் தண்ணி கேட்கும்போது தண்ணி ஒன்று கொடுக்கணும், ஏங்க சார் இப்படி அடிக்கிறீங்க கேட்டதுக்கு அவரையும் கூப்பிட்டு போய் வச்சு அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு இவனை நான் முடிச்சுக்கிறேன், அடுத்து நான் உன்னை முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அலெக்ஸை வந்து அவங்க மனைவிட்ட வந்து ஆடியோவில் ஒரு வெளியிடுறாப்புல. இப்போ இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அவருடைய ஆடியோ கேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமாக தாக்கப்பட்டது அவர் நேரடியாக பார்த்தவர். இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்போன அஜித்குமாருக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நடந்துருமோன்று எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் செத்துட்டாரு, அவ்வளோதான். அவர் செத்துட்டாரு. திருப்போன அஜித்குமார் செத்துட்டாப்புல. இவர் அதே மாதிரி இந்த ஹரிகர சுதன்றவனை எப்படி போனாலும் இன்னும் ஒரு 4 நாள் இப்படி சாப்பிடாமல் இருந்து அண்ணன் நிலைமை கொடூரமாக அடித்தா இன்னும் ஒரு 3-4 நாளில் அவன் இறந்துருவாப்புல. இது என்ன செய்ய போகுது இந்த தமிழக அரசு காவல்துறை மேலே இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் அதனால் வந்து நாங்கள் திருச்சி கேக்கநேர் காவல் நிலையத்தில் வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம். அவங்க மேற்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்புறேன். நான் என் பேர் அங்கம்மா சார். என் மயனை பார்க்கணும்னு மது பதிஞ்சேன். என் மயன் பார்க்க முடியாது சார், மாண்டான். எதுக்கு சார் பார்க்க முடியாது, பர்மிஷனில் இருக்கேன். என்ன சார் இருந்துச்சா ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. பர்மிஷன் ஐமா போனேன் அப்படின்னு வச்சுட்டாங்க. நான் ஒரு வைக்கல சார், நீங்கள் போய் என் மயனை என்னென்னு பார்த்துட்டு வாங்க நான் அனுப்பிவிட்டேன். இவங்ககிட்டையும் சரியாக பேச விட மாட்டேங்காங்க சார், என்னை மனுவிலையும் பார்க்க விட மாட்டேங்காங்க சார். என் மையன் என்ன நிலைமையில் இருக்கான்னு எனக்கு தெரியல சார். இன்னைக்கு கூட 5 நாள் 6 நாள் ஆகுது. அண்ணன் கூட இல்லாமல் இருக்கேன் சார். என் மயனை காப்பாற்றி கொடுக்க சாமியெல்லாம்
என் மகன் என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியல சாமி. நாளைக்கு என் மகனை கண்ணில் காட்ட சொல்லுங்க. என் மகனை காட்டுங்க சொல்லுங்க சாமி. என் மகன் 1st மார்க் வாங்கின மகனை சித்திரவதை பண்ணியிருக்காங்க. நேற்று கெட்ட வார்த்தை சொல்லி என்னமோ சொல்லி வந்திருக்காங்க சாமி. எனக்கு மகனை கண்ணில் காட்டுங்க. என் மகன் என்கிட்ட எனக்கு எனக்கு உறுதி பண்ணி கொடுங்க. என் மகனுக்கு வேணும் சாமி. எனக்கு பார்க்கணும் சாமி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.